மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தவர்னு சொல்லலாம். அவர் தான் யாருன்னா விஜயகாந்த் அவர்கள். இன்ன வரைக்கும் கேப்டன் அவர்களினுடைய இழப்பை நம்மளால் ஏற்றுக்கவே முடியலை. ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படின்னு பலருமே இன்னுமுமே அவரை நினைத்து வேதனைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. உண்மையிலேயே அவர் இறுதி சடங்குல குவிந்த மக்களை பார்த்தா அவர் எந்த அளவுக்கு எல்லோருக்கும் நல்லவராக இருந்திருப்பார், எந்த அளவுக்கு அவர் நன்மைகள் செஞ்சிருப்பார், உதவி செஞ்சிருப்பாருன்னு நிச்சயமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவருடைய மகன் சண்முக பாண்டியன் அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் எப்படி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார், உண்மையிலேயே அவருக்கு ஸ்போர்ட்ஸ் தான் பிடிக்குமா, ஏன் அவர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் போகலை, என்ன நடந்துச்சு அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏப்ரல் 6, 1993 சண்முக பாண்டியன் அவர்கள் பிறந்திருக்கிறாரு. வெளிநாடுல தான் பார்த்தோன்னா இவர் நிறைய விஷயங்களை போய் கற்றுட்டு வந்திருக்காரு. ஃபுட்பால் ரொம்பவே இவருக்கு பிடிக்குமா, ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணுன்றதா இவருடைய கனவாகவே இருந்திருக்கு. ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. இதை பற்றி ஒரு வீடியோவில் கூட அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கிரிக்கெட் தான் அப்போ இருந்த காலகட்டத்தில் ரொம்பவே பெருசாக நினைப்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபுட்பாலுக்கெல்லாம் கொடுத்தது கிடையாது. பல சில காரணங்களால் என்னால் பார்த்திங்கன்னா ஒரு பிளேயராக வர முடியலை அப்படின்னு ரொம்பவே அவர் கஷ்டத்தோடு அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பார். ஃபுட்பால் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்போர்ட்ஸுமே விஜயகாந்த் அவர்களினுடைய 2 பையன்களுக்குமே பிடிக்குமா. ஏன்னா அந்தளவுக்கு பசங்களை ஊக்குவிச்சுட்டு வந்துட்டே இருப்பாராம், மோட்டிவேட் நல்லா பண்ணுவாராம். இன்னொரு பக்கம் விஜய் பிரபாகரன் அவர்கள் அரசியலில் இருந்து வந்துட்டுருக்காரு. சண்முக பாண்டியன் அவர்கள் பார்த்தோன்னா இப்போ சினிமாவில் இருக்கார். இதை பற்றி கூட சில விஷயங்களை கேட்டிருந்தாங்க. அதற்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாதப்ப நான் அப்பா கூடவே இருந்தேன், அப்போ கட்சி யாராவது பார்த்துக்கணுமேனு அண்ணன் இருந்தார், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சண்முக பாண்டியன் அவர்கள் தெளிவுபடுத்தியிருப்பார். சண்முக பாண்டியன் அவர்கள் சின்ன வயதாக இருக்கும்போதே அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அடுத்து அவரால் எந்த விதமான விளையாட்டுகளையும் கவனம் செலுத்த முடியாமல் போயிடுச்சு. அடுத்ததாக இவர் ஃபோட்டோகிராஃபி பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதற்கப்புறமாக விஸ்காம் படிச்சிருக்கார். அப்போவே இவர் ஒரு ஸ்டோரியோடு தான் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு முடிவோடு இருப்பாராம். ஏன்னா இவருக்கு ஸ்டோரி நல்லாவே சொல்ல தெரியுமா. இன்னொரு விஷயம், நம்ம ரொம்பவே வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிடணும், நல்ல பார்த்தா ஒரு ஃபோட்டோகிராஃபியாக வரணும் அப்படின்னு நிறையவே ரிஸ்க் எடுப்பாராம். இப்படிலாம் பார்த்தோன்னா ஒரு நல்ல பெரிய ஆட்கிட்ட காட்டி நம்ம எப்படியாவது ஒரு ஃபோட்டோகிராஃபி ஆகிடணும் அப்படின்னு இப்படி இவர் நிறைய லெட்டர்லாம் போட்டிருக்காராம். ஆனால் எந்த விதமான பதிலும் அவருக்கு வந்ததே கிடையாதான். ஸ்டோரி நல்லா சொல்லுவாராம். இதை பார்த்துட்டு விஜயகாந்த் அவர்கள் ஒரு முறை சொன்னாராம், ஏன் நீ டேரக்டர் ஆகிடக்கூடாது அப்படின்னு அவரை மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்பா சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கும், நம்ம அப்படியே செய்யலாம் அப்படின்னு சண்முக பாண்டியன் அவர்களும் நினச்சிட்டு இருந்தாராம். அதற்கப்புறமாக டைரக்ஷனை விட ஆக்டிங் கற்றுக்கோ, உனக்கு நல்லதுன்னு சொன்னாராம். அப்படி தான் 2015 சகாப்தம் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஹீரோவோட பையன் நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு என்னைய அப்பா லெவலுக்கு வச்சு பார்த்துடாதீங்கன்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. யார்கிட்டனா ரசிகர்களிடம் நான் ஒரு நியூ ஆக்டர் அப்படின்னு தான் என்னை நீங்கள் பார்க்கணும். அப்பாவோட என்னை பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. அவருடைய இடத்துல நிச்சயமாக என்னால் வரவே முடியாது. அவர் மாதிரி வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நான் ஒரு புது பையன், ஏதோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக என்ன அப்பாவோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக மதுரை வீரன் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தார். இந்த படம் அவ்வளவாக ஓடலை. ஆனால் இதில் சமுத்திரக்கனி அவர்கள் கூட இணைந்து நடிச்சிருந்தாங்க. அடுத்ததாக தமிழன் என்று சொல் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் கூட இணைந்து நடிச்சிருந்தாங்க. அப்பாவோட நடிக்கணும் ரொம்ப ஆசையாக, அதனால் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு சண்முக பாண்டியன். இதில் விஜயகாந்த் அவர்களினுடைய பார்த்தோன்னா அவருடைய கேரக்டருக்கு இருக்கக்கூடிய பார்த்தோன்னா எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்களாம். ஆனால் இவருக்கு சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஷூட் பண்ணும்போது ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் இடையே சண்டை அதை அப்படியே கிடப்பில் போயிடுச்சான். ஆனால் எப்படியாவது அப்பா கூட நான் நடிச்சிருக்கிறத நான் ரிலீஸ் பண்ணியே ஆவேன், ஏன்னா எல்லாத்தினுடைய காப்பிரைட்ஸும் எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாராம். அடுத்ததாக ஃபில்மோகிராஃபி அப்படின்னு அப்பாவோடதில் இந்த தமிழன் என்று சொல் அப்படின்ற படம் இருக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்கிறாரு சண்முக பாண்டியன். அப்படி தான் நான் நினச்சேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் என்னுடைய முயற்சியை கைவிட மாட்டேன், கண்டிப்பாக அதை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சண்முக பாண்டியன் அவர்களுக்கு முதல்ல விஜயகாந்த் அவர்கள் வைத்திருந்தது சௌகத் அலி அப்படின்ற பெயரான். அதற்கப்புறமாக இவருக்கு வேறு ஏதாவது அடுத்து படிக்க போகிறாரு, இல்லை பல வேலைகளுக்கு போகிறாருன்னா அதில் பிரச்சனை ஏற்படும் அப்படின்றதான் சண்முக பாண்டியன் அப்படின்ற பெயரே வச்சாங்களாம். இப்போ என்ன சொல்லியிருக்கிறார் சண்முக பாண்டியன் அப்படின்னா, எனக்கு அந்த பெயரையே வச்சுட்டு இருந்திருக்கலாம், வித்தியாசமானதாக இருக்கே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சண்முக பாண்டியன் அவர்கள். அதே போல் லேட் நைட்டில் விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கு வந்தாலும் கூட ஸ்டண்ட் காட்சிகளை வீட்டில் பசங்க முன்னாடி செஞ்சு காட்டுறது, அவங்கள அதே போல் பார்த்தோன்னா இமிட்டேட் பண்ணி காட்ட சொல்கிறதுன்னு ரொம்ப ஜாலியாகவே இருப்பாராம். என்ன சீனில் வருதோ அதையெல்லாம் பசங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவார், அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றத. பெட்டை வளர்க்குறதுனா விஜயகாந்த் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அதனால் பெட்டை வாங்கி கொடுத்துட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் போடக்கூடாது, உனக்கு பிடிச்சதை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியே அவங்கள வளர்த்துருக்கிறாரு.
ஷூட்டிங்க்கு ரொம்பவே ஷார்ப்பாக போய் நிற்கக்கூடிய ஆள் தான் விஜயகாந்த் அவர்கள். அப்பா கிட்ட இருந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணி ஆகணும் கண்டிப்பா அப்படின்னு, அப்பா வந்து நோ ஸ்டண்ட் எதுவுமே பண்ணவே மாட்டாரு. அது போல நம்மளும் பண்ணக்கூடாது. சீக்கிரமா நம்ம வந்து ஷார்ப்பா பங்க்சுவலா போயிறணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாராம். நீ ஏன் வந்து பார்த்தோன்னா இந்த மாரிலாம் இருக்க? இப்ப ஏன் நீ இப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லன்னு விஜயகாந்த் அவர்கள் சொன்னா கூட, நீங்க மட்டும் இருக்கீங்க, நான் இருந்தா என்ன? அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்களாம். படைத்தலைவன் படத்துல இப்ப வந்து சண்முக பாண்டியன் நடிச்சிருக்காருன்றது எல்லோருக்கும் தெரியும். அதில வந்து இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, பாடல் ரிலீஸ் ஆக போகுது. அத வந்து இளைய தளபதி அவர்களுடைய சைட்ல வெளியிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல, அதுக்கு நான் நேரடியாகவே வந்துறேன் அப்படின்னு இன்ப அதிர்ச்சி குடுத்திருக்கிறாரு. தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில பங்கேற்ற விஜயகாந்த் அவர்களுடைய பிள்ளைக்கு இந்த விஷயத்த விஜய் அவர்கள் செய்ய போறாரு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி பல கேள்விகள் அவர் இறந்ததுமே, பலருமே வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல விமர்சனமாக சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறது எல்லோருமே, "ஓ! அவருக்காக தான் இவர் செய்றாரா? இதுக்கும் கூட ஒரு பெரிய மனசு வேணும்னு" சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதேபோல அரசியல்ல ஏன் நீங்க வரல? அண்ணா இருக்காரேன்னு கேட்டதுக்கும் கூட, நாங்க இருவருமே வந்து இதில தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி இல்ல. அது எதார்த்தமாக நடந்ததுன்னு ரொம்பவே தெளிவுபடுத்தியிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சண்முக பாண்டியன் அவர்களை பற்றின்றத மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.